சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் இருந்து அந்தமான் நிக்கோபார் உட்பட சுமார் 8 தீவுகளுக்கு BSNL கேபிள் வயர் கடலுக்குள் 1500 கிலோமீட்டர் தொலைவு வரை பொருத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக BSNL அதிகாரியிடம் நமது செய்தியாளர் ரஃபீக் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியாக இருக்கக்கூடிய இங்கிருந்து மணலிருந்து மற்றும் இருக்கக்கூடிய கடல் அடியில் 1500 கிலோமீட்டர் தொலைவளவில் BSNL மூலியமாக வயர்கள் இங்கிருந்து பொருத்தப்பட்டு இங்கிருந்து அமைத்துள்ளன. இதை பற்றி இருக்கக்கூடிய BSNL அதிகாரியிடம் கேட்டறிவோம். தற்போது இருக்கக்கூடிய சென்னை பட்டினப்பாக்கத்திலிருந்து அந்தமான் நிக்கோபாருக்கு செல்லக்கூடிய இடத்திற்கு பூமிக்கு அடியிலும் மற்றும் கடலுக்கு அடியிலும் வயர்கள் BSNL வயர்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இதை பற்றி விளக்கங்கள் சொல்லுங்கள். மத்திய அரசினுடைய தொலைத்தொடர்பு துறையினுடைய நிதியின் அடிப்படையில் 1500 கிலோமீட்டர் கேபிள் கடலுக்கு அடியில் சப்மரைன் கேபிள் என்று சொல்வார்கள், அதை கடலுக்கு அடியில் பதித்திருக்கிறோம். அந்தமான் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய 8 தீவுகளையும் இணைப்பு செய்திருக்கிறோம். இதற்கு முன்னால் இது செயற்கைக்கோள் மூலமாக வேலை செய்து இயங்கி கொண்டிருந்தது. ஒரு அந்தமான் போன்ற ஒரு தீவு இடங்களில் தகவல் தொடர்பு வசதியை பெருக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் எண்ணத்தை நிறைவேற்றும் வகையில் இந்த கண்ணாடி இழை கேபிள் கடலுக்கு அடியில் 1500 கிலோமீட்டர் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஜூலை மாதம் 2020ஆம் ஆண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த 8 தீவுகள் எந்தெந்த தீவுகளுக்கு முக்கியமாக செய்யக்கூடிய நிலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த BSNL மூலமாக போடப்பட்டிருக்க 1500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த கேபிள் வயர்களில் ஏதேனும் சேதங்கள் ஏற்பட்டாலோ அல்லது இருக்கக்கூடிய கடல் வழியாக செல்லக்கூடிய கப்பல் மூலியமாக சேதம் ஏற்பட்டாலோ அதுக்கான வழிமுறைகள் என்ன? அந்தமான், ஹேவ்லாக், லாங் ஐலாண்ட், ரங்கத், ஹட்பே, கார் நிக்கோபார், கமோட்டா, கேம்பல் பே ஆகிய தீவுகளில் நமது கண்ணாடி கடல்வழி கேபிள் இணைப்பு செய்திருக்கிறோம். கேபிள் சேதமடைந்த தூரத்தை கணக்கிடுவதற்கு நம்மளிடம் துல்லியமாக கணக்கிடக்கூடிய மீட்டர்கள் உள்ளன. அதை வைத்து கண்டுபிடிப்போம் எவ்வளோ தூரத்தில் அந்த தீவிலிருந்து எவ்வளோ தூரத்தில் கேபிள் சேதமடைந்திருக்கு என்பதை கண்டுபிடிக்க முடியும். இருந்தாலும் அது கடலுக்கு அடியில் எவ்வளவு தூரம் ஆழம் எவ்வளவு தூரத்தில் பழுதடைந்திருக்கிறது என்பதை பொறுத்து அந்த சரி செய்யக்கூடிய நிறுவனம் அதை பார்த்து மதிப்பீடு செய்து அதன் பிறகுதான் அதுக்குரிய ஸ்பேர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தான் ரெஸ்டோர் பண்ணுவாங்க. அதுக்கு மத்திய அரசு ஒப்புதல் மதித்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பெர்மிஷன் வாங்கணும். அங்கே கடலுக்குள்ளே வேலை செய்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். அதை அந்தமான் நிர்வாகம் சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க கடைசியாக இந்த முறையில். அதே மாதிரி எல்லா தீவுக்கும் செய்வாங்க. எங்களுக்கு 400 GB கொடுத்துருக்கோம் சார். இதனுடைய கெப்பாசிட்டி முதல்ல செயற்கைக்கோள் மூலிமா ஒரு 4 Gbps கொடுத்துருந்தோம். இந்த சப்மரைன் கேபிள் OFC போட்ட பிறகு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 400 GB கொடுத்துருக்கோம். 4 ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இன்னும் தேவையாக கேட்டிருக்காங்க. அதுக்கு மேம்படுத்துறதுக்கு இந்த கெப்பாசிட்டியை மேம்படுத்துறதுக்கு அலைக்கற்றை பேண்ட்வித் கெப்பாசிட்டியை மேம்படுத்துறதுக்கு மேலே DOTக்கு கொடுத்துருக்கோம், ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். அவங்க பரிசீலனையில் இருக்காங்க. கண்டிப்பாக அது நடக்கும்னு நினைக்கிறோம். நாங்கள் சவால்கள் என்னென்னா தரைவழி போக்குவரத்தை சமாளிக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா சென்னை போன்ற பெருநகரங்களில் பல்வேறு நிறுவனங்கள் பராமரிப்பு பணிகள் இருக்காங்க. தண்ணீர் குடிநீர் குழாயாக இருக்கட்டும், கழிவுநீர் குழாயாக இருக்கட்டும், மெட்ரோ ஒர்க் நடக்குது, ப்ளஸ் TNEB வேலை நடக்குது. இதெல்லாம் நாங்கள் எங்களுடைய ரூட் பெட்ரோலிங் 24/7 அவங்க கண்டினியூஸாக மானிட்டரிங் இருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஏதாச்சும் டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சா உடனே ரெக்வஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டு இந்த இடத்துல முக்கியமான கேபிள் போகுது, அதனால் இந்த கொஞ்சம் பணி செய்கிறத கொஞ்சம் தள்ளி போடுங்க, மேனுவலாக டிக் பண்ணுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்போம். அவங்களும் ஒத்துக்குருவாங்க. சமயத்தை முடியலைன்னா நாங்கள் போலீஸோ மற்ற செக்ரட்டரியேட்டோ அணுகுவோம். அவங்க எங்களுக்கு செஞ்சு ஒரு ஸ்மூத்தான கோஆர்டினேஷனில் அந்த கேபிளை நாங்கள் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். என் பேர் பிரகலாதன். 9486105304 DGM CNTX BSNL சென்னை. தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய BSNL இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெளிவாக இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களோடு இருக்கக்கூடிய அனைத்து விவரங்களையும் நம்ம நியூஸ் 7 தொலைக்காட்சி மூலமாக தகவல்கள் வெளியிட்டிருந்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ரஃபீக்.